ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு கரண்ட் கட் ஆகி காலங்காத்தாலே தூக்கம் கெட்டு போச்சு. கடுப்பாயி எந்திரிச்சு உட்கார்ந்தா டப்புன்னு கரண்ட் வந்துருச்சு. நான் சீக்கிரமா எந்திரிக்கணும்னு தான் கரண்ட் ஆஃப் பண்ணிருப்பாங்களோன்னு குளிக்க போனா திரும்பி கரண்ட் போச்சு. இந்த இருட்டுல குளிச்சா கண்ணு தெரியாம சிந்தால் சோப்புக்கு பதிலா உப்பு சோப்பு போட்டு குளிச்சிருவோம், அதனால நீ பல்லு விளக்கலான்னு விளக்குனா பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம் கதவு தாப்பால திறக்கிற சவுண்டு. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா ஆண்டி தரிசனம் உண்டுன்னு எட்டி பார்த்தா திரும்பி ஆண்டியோட அப்பா பிக்ஷோ நம்ம வீட்டு ஜன்னலை பாத்துக்கிட்டே நிக்கிறான். என்னடா இது, நம்ம வாட்சா ஊர்றது பிக்ஷோக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டானா என்னன்னு தெரியலையேன்னு நீராரத்தை குடிச்சோம். குடிச்சிட்டு குளிச்சலான்னு பார்த்தா கரண்ட் போயிட்டு வருது. ஏதோ பார்ட்டியில குளிச்ச மாதிரி இருந்துச்சு. பிறகு பழையதை சாப்பிட்டா நம்ம வீட்டுல எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்கு போயிருக்காங்க, அதனால நம்ம தான் வீட்டை பூட்டணும், சாவியை பத்திரமா வைக்கணும். அதனால கோலமாவுக்குள்ள சாவியை வச்சு கோலமாவை கொட்டி சாவியை மறைச்சு ஆபீஸுக்கு வந்தா நம்ம சாரு ஜனநாயகன் படத்துக்கு போயிருக்காப்லையா. அப்புறம் என்ன, மேம்பால டீ கடைக்கு வண்டியை உர்றானு நம்ம சோட்டா பீமன்ன காசு தருவாங்கன்னு டீ வடையெல்லாம் நல்லா வெளுத்து கட்டிட்டு அவர் நெத்திய பார்த்தா இவ என்ன இப்படி தின்றாயின்னு அவருக்கு வேர்த்தே போச்சு. காசை கொடுத்துட்டு ஸ்லோமோல ஆபீஸ் வந்தா நீ என்ன வேலை பாக்குறேன்னு மேடம் பேப்பரை விட்டு மூஞ்சில எறிறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்து ரூம் போனா நம்ம டுன்டூன் பாட்டி பாயசம் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அம்மா விஜய் தம்பி படத்தை பார்க்க போனோம், துணியெல்லாம் துவைக்கலன்ட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு துணி அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டுன்னு பரட்டி வாஷிங் மிஷின்ல போட்டேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ண துணி நல்லா துவைச்சு கொடுத்துருச்சு. அதை காய வச்சுட்டு உங்களை மகிழ வைக்க டப்பியை முடிச்சுட்டு சாப்பிட்டேன். வரட்டா.